ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு அக்கௌண்டிங்னா என்னன்னா, இப்போ யார்கிட்டேருந்து வாங்கினோம் கொடுத்தோம் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு எரர் இருக்கான்னு பார்த்து நம்ம செக் பண்ணி அதை கரெக்டாக ஒரு நோட்டில் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறது தான் அக்கௌண்டன்சி சொல்லுவாங்க. அப்போ அந்த அக்கௌண்டன்சியில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எது இது பண்ணால் நம்ம கரெக்டாக நம்ம அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும், சிஸ்டமேட்டிக்காகவும் சரி நம்ம நார்மலாகவும் சரி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் சைக்கிள். அது ப்ராசஸ் தான் அது. அந்த ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இன்டர்வியூ யார் நம்ம ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குது அக்கௌண்டிங் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன். இப்போ வாங்கியிருப்போம் கொடுத்துருப்போம், கடையாக இருக்கட்டும் வாங்கியிருப்போம் கொடுத்துருப்போம் அதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஜேர்னலைசிங்னா டெபிட் டெபிட் கிரெடிட் வரும். அதாவது டெபிட் இப்போ யார்கிட்ட வாங்கினோம் டெபிட்டு, இப்போ நம்ம யாருக்காவது கொடுத்தோம்னா அது கிரெடிட், அவ்வளோதான். போஸ்டிங் அண்ட் பேலன்சிங்னா நம்ம அது யாரோட அக்கௌண்ட்டில் வாங்கினோம் யாரோட அக்கௌண்ட்டில் கொடுத்தோம், அது இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ்னா பேலன்ஸ் ஷீட்டோட ஒரு ட்ரையல் தான். பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுவோமோ அதை ட்ரையல் பார்த்துக்கிறது தான் ட்ரையல் பேலன்ஸ். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்கட்டும் எக்ஸ்பென்சஸ், அதாவது டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்கிறது. அப்போ வந்து இப்போ ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் லாஸ், இன்டைரக்ட் இன்கம், இன்டைரக்டாக நமக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி கடைசியில் நெட் ப்ராஃபிட்டாக நெட் லாஸான்றது பார்க்கக்கூடியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட்னா நம்ம இந்த கடைசியாக கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். இப்போ வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபைங்கில் டிரான்சாக்ஷன் ஜேர்னலைசிங், அதாவது இப்போ ஜேர்னலைசிங் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இந்த டெபிட் த ரிசீவர், யார்கிட்ட வாங்கினோமா ஒரு டெபிட், யார்கிட்ட கொடுக்குறோன்றது அது வந்து கிரெடிட்னு சொல்லுவோம். இப்போ என் பேரில் நான் வாங்கிக்கிறேன் அது டெபிட், யாருக்காவது நான் கொடுக்குறேன்னா அது கிரெடிட் அக்கௌண்ட்டில் போயிடும். அதுதான் ஜேர்னலைசிங், அவ்வளோதான். அது வந்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங்னா நான் சொல்லி கேட்கணும். இந்த லெஜரில் பர்டிகுலர் அக்கௌண்ட்டு தனித்தனியாக போட்டு அதுக்கேற்ற அவங்களுக்கு ஏற்ற டிரான்சாக்ஷன் போடுறது இப்போ இது போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ட்ரையல் பேலன்ஸ்னால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ட்ரையல்னு சொன்னோம். ப்ரிப்பேரிங் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா இந்த இன்கம், அதாவது எக்ஸ்பென்சஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், டேரக்ட் இன்கம்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நம்ம போடுறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் லாஸ், இது இன்கம்ஸ் அதெல்லாம் போடுறது வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும். அதாவது இன்டைரக்டாக நம்ம வாங்குறது வந்துட்டு, அதாவது இன்டைரக்டானா இப்போ டேக்ஸ்னா இப்போ டேரக்ட், இன்டைரக்ட்னா இந்த சப்சிடிஸு அதெல்லாம் வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸில் வரும். அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்னா கடைசியாக இப்போ ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்குறது தான் பேலன்ஸ் ஷீட். கேபிட்டல் ட்ராயிங்ஸ், நம்ம என்னென்ன ஒரு வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன இது செலவு பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பார்த்து கடைசியில் கேல்குலேட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னா பேலன்ஸ் ஷீட்னு. சரி, இப்போ ஓவராலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு கடையில் போய் வாங்குறோம்னா பால் வாங்குறோம்னா இப்போ இந்த பால் வாங்குறதுன்னா இப்போ 10 நாளைக்கு பால் வாங்கியிருப்போம்னா அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ என்னென்னக்கெல்லாம் கரெக்டாக பால் வாங்கியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வைக்கிறது தான் டிரான்சாக்ஷன்ஸ். ஜேர்னலைசிங்னா அதை யார்கிட்ட வாங்கணும், நம்ம இப்போ யார்கிட்டன்னு வாங்கணும், நம்ம திருப்பி யார்கிட்ட கொடுத்தோம், அதுதான் ஜேர்னலைசிங். இப்போ லெட்ஜர்னா அது அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் 10 நாள்ன்றது பர்டிகுலராக அக்கௌண்ட் போட்டு நம்ம எழுதி வைக்கிறது தான் லெட்ஜர். இதே ட்ரையல் பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கடைசியாக நம்ம போடுற பேலன்ஸ் ஷீட்டும் முன்னாடியே நம்ம ட்ரையல் பார்த்துக்கிறது தான் இது ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், டேரக்ட் இன்கம் அது இப்போ கால்குலேட் பண்ணி கிராஸ் லாஸாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே மாதிரி தான். அது இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது வந்துட்டு நெட் ப்ராஃபிட்டாக நெட் லாஸாக கால்குலேட் பண்ணுறது. பேலன்ஸ் ஷீட் கடைசியாக ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது. சரி, ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.